ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்டெல் டிடிஹெச் வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் பார்க்குறோம். இது அந்த டிஷ்ஷோட ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோட மேனுவல் இதான் வந்து ஃபிட் பண்ண போகிற தட்டு. இந்த டிவியில் தான் வந்து அந்த கனெக்ஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பக்கமாக வந்து அந்த ஒயர் வந்து நம்ம உள்ளே எடுக்க போகிறோம். இதுதான் அதுக்கான ஃபிட்டிங்ஸ். இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள். அதுக்கான தேவையான பொருளாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டாண்டை வந்து ட்ரில் பண்ணி கிரிப்பர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டு வந்து அது மேலே வச்சு ரொட்டேட் பண்ணி அதுக்கான சிக்னலை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் டிஷ்ன்றதுனால சவுத் சைடு தான் வந்து இதோட சேட்டலைட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த சிக்னல் பிடிக்கிறதுக்கான ரிசீவர். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெட் கலரில் லைட் இருக்குது. இதில் வந்து க்ரீன் கலர் லைட் வரும்போது நம்ம சிக்னல் வந்து லாக் ஆச்சு அப்படின்றத வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம சிக்னலை செக் பண்ணலாம். சவுத் சைடில் வந்து செக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது எல்லாத்தையும் கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்எம்பியோட டைரெக்ஷன் வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து ஒரு விதமாக மாறும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து சிக்னல் லாக் ஆகிடுச்சு. அது எப்படி லாக் ஆகிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து க்ரீன் கலரில் லைட் எரிஞ்சு சிக்னல் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து அந்த மீட்டரில் வந்து காமிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து 60% வந்திருக்கு. இப்போ இந்த பொசிஷனில் வச்சு இந்த டிஷ் வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். டைட் பண்ணிவிட்டு எப்படி அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஒயர் டேக் போட்டு ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். ஒயர் லாக் போட்டு நம்ம லாக் பண்ணியிருக்கோம். எப்படி இறங்குது பாருங்கள் கீழே. இதை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரிசீவரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன லாங்குவேஜ், அப்புறம் டிவியோட பிக்சர் சைஸ், இது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னாக்கா சேனலில் வந்து நம்ம ரன் பண்ண வச்சிடலாம். இப்போ வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்து அப்புறம் குவாலிட்டி ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து லாக் பண்ணணும். லாக் பண்ணோடனே படம் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி படம் வருது அப்படின்னு பாருங்கள். எல்லா சேனலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மல்டி ஒர்க்கர் பாலா.